வணக்கம். வெல்கம் டு லேடிஸ் ஆப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம். நம்ம எல்லாருமே ஆப்பம் வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுவோம். ஒரு சமயம் நல்லா வரும், ஒரு சமயம் நல்லா வராது, ரஃப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சாஃப்டான டேஸ்டான ஆப்பம் கண்டிப்பாக வரும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பம் செய்யறதுக்கு நம்ம பச்சரிசி ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து புழுங்கலரிசியும் பச்சரிசி சேர்த்து கலந்து தான் நம்ம செய்வோம். ஆனால் இந்த ஆப்பத்துக்கு வந்து வெறும் பச்சரிசி தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் ஒரு 2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கப் பச்சரிசிக்கு உளுந்து வந்து ஒரு குழிக்கரண்டி உளுந்து சேர்க்குறேன். இதில் ஒரு 1/4 கப் உளுந்து சொல்லலாம். தேங்காய் துருவல் 1 கப். நம்ம அரிசியை எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் இதுவும் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வடித்த சாதம் வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா இதை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 6 ஹவர்ஸ் போல் இதை ஊற வச்சுருங்க. அரிசி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா 6 ஹவர்ஸ் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரிசி பருப்பு கலவை ஒரு 6 ஹவர்ஸாக நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிரைண்டரில் போட்டு நைஸாக மாவாக அரைச்சிக்க போகிறோம். அரிசி மொத்தம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் 1 கப் அதையும் சேர்த்துடலாம். 1 கப் வடித்த சாதம் அதையும் சேர்த்துடணும். இப்போ இந்த எல்லாமே சேர்ந்து நல்லா நைஸாக அரைக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. இப்போவே அரிசியை நம்ம இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஆப்பத்துக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அரைச்ச மாவை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 6 to 8 ஹவர்ஸ் போல் நல்லா புளிக்கணும். மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் தான் ஆப்பம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். புளிக்க வச்ச மாவை ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஆப்பம் ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நான் ஆப்பமாக ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ஒரு கரண்டி மாவை ஆப்பா கடாயில் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் நல்லா சுற்றி விடுங்க. நடுப்பகுதியில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆப்பத்தோட கரெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி திறந்து பார்க்கலாம். ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்ல கரெக்டான ஷேப்பில் கிடச்சிருக்கு. ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருந்திருக்கு. நம்ம இதில் வந்து ஆப்ப சோடா மாவுலாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. அதெல்லாம் சேர்க்காமலே நல்லா பர்ஃபெக்டான ஆப்பம் கிடச்சிருக்கு. நான் இன்னொரு ஆப்பமும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கடை நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒரு குழி கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றி எல்லா பக்கமும் நம்ம சுற்றி விட்டோம்னா நல்லா ஒரு பெர்ஃபெக்டான ஷேப்பில் உங்களுக்கு ஆப்பம் வரும். பாருங்கள் ஆப்பத்தோட ஓரெல்லாம் நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது. நடுவில் இருக்க மாவும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மெத்தட்டையும் நீங்கள் எல்லா மாவும் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 14 ஆப்பம் போல் கிடைக்கும். நம்ம வடித்த சாதம் 1 கப் சேர்த்துருக்கோம். அதனால் ஆப்பம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் துருவலும் ஆப்பத்தோட டேஸ்ட் இன்னும் நல்லா கூடுதலாக்கி கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.